இங்கு நூல் வெளியீட்டுக்கு வருகியிருந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் சிறந்தாப்பி வழங்கிக் கொள்கிறேன். திருக்குழந்தை சிவனக திருக்கூட்ட தலைவர் மற்றும் பொருளாளர் ஐயா கோப்பு நடராஜ செட்டியார் அவர்களை வழங்கி வரவேற்றுக் கொள்கிறேன். நூலின் முதல் பிரதியை பெறுவதற்கு வந்துள்ள பத்மஸ்ரீ ராதாகிருஷ்ணன் சபதி சுவாமிமலை அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். சிவத்திரு சபா மகாலிங்கம் ஐயா அவர்களையும் வணங்கிக் கொள்கிறேன். மற்றும் சிவநாதன் சார், சவுந்தர செல்வன் சங்கரண்ணா மற்றும் உள்ள அனைவரையும் வணங்கிக் கொள்கிறேன். இந்த நூலை இயற்றியுள்ள KN நாகராஜன் அவர்கள் மிக எளிமையாக பெரிய புராணத்தில் உள்ள 63 நாயன்மார்கள் பற்றி கவிதை எழுதி இதை வெளியிட வேண்டும், அதுவும் மங்களாம்பிகை சின்னத்தில் வெளியிட வேண்டும். எனக்கு மங்களாம்பிகை பெரிய மனதுக்கு உகந்த தெய்வம் அப்படின்னு சொன்னார். இந்த வெளியீட்டு ஏன்னா பெரிய புராணத்தை ஒரு எளிமையான கவிதைகளாக இருந்தாலும் இந்த பெரிய புராணத்தில் உள்ள நாயன்மார்களை பற்றி எழுதினதுனாலேயே இந்த புத்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமாகிவிட்டது. இந்த நூல் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு விரன் மிண்டர் என்கின்ற நாயன்மாரது கோபத்தினால், நல்லவர்கள் கோபத்தினால் நல்லதே விளையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணும். விரன் மிண்டர் கோபித்து கொண்டதினால் சுந்தரமூர்த்தி நாயனார் நான் எல்லா அடியார்களுக்கும் அடியேன் என்று திருத்தொண்டு தொகை எழுதினார். அதனை ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற பெயரிலே 4 வரிகளில் உள்ள செயல்களில் அந்த திருத்தொண்டர் தொகையில் உள்ள அடியார்களது வரலாற்றை 4 வரிகளில் எழுதியிருந்தார். அதனை சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே திருத்தொண்டர் புராணம் என்றுதான் பெயர் வைத்தார் என்று அறிந்திருக்கிறேன். அந்த திருத்தொண்டர் புராணத்தை 4000 செயல்களாக அந்த 63 நாயன்மார்கள் மற்றும் தொகையடியார்கள் 9 மொத்தம் 72 வரலாற்றுகள் அதில் உள்ளன. திருத்தொண்டர் புராணம், இந்த திருத்தொண்டர் புராணம் என்று உள்ள இந்த பெரிய புராணமானது அவை பாட்டி பெரிது பெரிது புவனம் பெரிது அப்படின்னு ஒரு கவிதை வரும். அதில் புவனம் பெரிது, அந்த புவனத்தை படித்த நான்முகன் பெரியவர். இந்த நான்முகன் விஷ்ணுவோட வயிற்றில் நாவியில் பிறந்தார். விஷ்ணுவும் அலைக்கடலில் தூங்குறார். அலைக்கடலோ அகத்தியருக்கு ஒரு துளி, அகத்தியரோ கலசத்தில் பிறந்தார். கலசம் புவியில் சின்ன மண், பூமியோ பாம்புக்கு ஒரு தலையணை. பாம்பு அம்பாலோட பெருவிரல் மோதிரம். அம்பாள் இறைவனது பாகம், இறையோ தொண்டர் உள்ளத்தை ஒடுக்கும். அதனால் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு அந்த பாடல் முடியும். அந்த பாடல் படி தொண்டர்கள் தான் பெரியவர்கள் இந்த உலகத்திலேயே. அந்த தொண்டர்களோட வரலாற்றை சொன்னதுனால அந்த திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் என்று வழங்கப்படலாயிற்று அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அந்த வகையில் அந்த பெரிய புராணத்தை தழுவி இவர் ஒரு சிறிய முயற்சி, ஏன்னா இப்போ பெரிய புராணத்தை முழுவதும் படிக்கக்கூடிய வகையில் பெரிய பெரிய சான்றோர்களுக்கும் அவர்களுக்கும் தான் அந்த விஷயங்கள் புரியுது. எல்லோரும் உட்காந்து படிக்கிறதுக்கு இந்த இயந்திர கதியான காலத்தில் நேரம் இல்லை. அதை உணர்ந்து இன்னமும் அவருக்கு திடீர்னு சிவனை பற்றிய சிந்தனைகளும் ஒரு கவிதை எழுதினார். அது கூட பரவாயில்ல. ஆனால் இவர் எழுதுறது ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றியும் ஒரு 8 வரி 12 வரிகளில் மிக எளிமையாக அந்த கதையை சொல்லிட்டார். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, பார்த்து படித்தோன்னா பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி சிறிய விஷயம்னு சொல்ல முடியாது, ஏன்னா திருத்தொண்டர்களை பற்றி எழுதியிருக்காங்க. எழுதினாலும் பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த நூலை இந்த மாபெரும் கோயிலில் மதிப்பிற்குரிய இந்த கோயிலில் வெளியிடணும் அவர் சொன்னோன்னு செய்யணும்னு சொல்லிட்டு அதற்கு பெரிய பெரிய சான்றோர்கள்லாம் வர இசைந்தார்கள். அவர்கள் மொழியிலேருந்து இதெல்லாம் நடைபெற போகுது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, அதை சொல்லியிருக்கேன். விழா எளிதாக நடைபெற எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன்.